இது சண்டே ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போகலான்னு ரெடி ஆயிருந்தோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனத்து மழை. இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான், எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பலான்னு சொல்லி ரெடியானால் உடனே கனத்து மழையாக வந்துடுது. மழையே பெஞ்சாலும் சரி, போட்ட பிளானை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி மழை நின்னதுக்கப்புறம் உடனே வெளியில் ரெடி ஆகிட்டோம். விடிஞ்ச அமாவாசையா இன்னைக்கு நைட்ல இருந்தே நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை. அதுக்காக சுற்றிலும் வந்து லைட்லாம் கட்டிட்டாங்க. லைட்டு கட்டி ஒரு வாரம் ஆகுது. ஃபங்க்ஷனோ கோயிலில் திருவிழாவோ இல்லை சும்மா பூஜையோங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விலையில் தோடு மணிலாம் புதுசாக வாங்கி கொடுத்தா தான் அவங்க ஹாப்பியாகிறாங்க. சரின்ட்டு குட்டிமாவை கூட்டிகிட்டு போய் ஃபேன்சி கடையில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பூ கடை இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே போய் 2 முழம் பூ வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் ட்ரெஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பக்கமாக தான் குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் 2-3 செட்டு ட்ரெஸ் எடுத்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயுமே சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி தான் காட்டனில் வந்து வேர் பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். 1000 ரூபா 2000 போட்டு கிராண்டாக ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தாலும் அது ஒரு டைம் 2 டைம் தாங்க, அதுக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க. 2000 ரூபா 3000 ரூபா போட்டு வாங்கி அது பீரோவில் வச்சு தூங்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், வெளியிலையும் போட்டுட்டு போகலாம், வீட்டுக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டேன் குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வரும்போது காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே பக்கத்தில் கடை போட்டிருந்தாங்க. அங்கே போய் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தக்காளி வந்து வழக்கம் போல் வந்து 3 கிலோ வந்து 50 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வேணுங்கிற காய்கறி வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து பானிபூரி கடை இருந்துச்சு. ஆனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட தான் முடியல, தூரல் வந்துட்டே இருந்துச்சு. 2 பார்சல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோங்க இன்னைக்கு.